வணக்கம் வியூவர்ஸ். சிவனின் மனைவி பார்வதி இவங்க தன் கணவனின் அங்கத்தை இடபாகத்தால ஆண்டாங்க. அதனால அங்கம் ஆளும் அங்காள பரமேஸ்வரினும் அழைக்கப்படுற இவங்க விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர்ல மிகப்பெரிய கோவிலையும் கொண்டிருக்காங்க. பிரம்மதேவரின் ஒரு தலையை கொய்த சிவனின் பிரம்மஹத்தி தோஷம் போக்குறதுக்காகவும் சரஸ்வதி சாபத்தாலும் இங்க அகோர உருவத்தோட படுத்த அம்மன் கலியுகத்துல கண்கண்ட தெய்வமா விளங்குறாங்க. பெரும்பாலும் இளம் பெண்கள் கணவர வேண்டியும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரவும் வேண்டுதல்கள் நடத்தப்படும் இந்த கோவில்ல அம்மன் சுயம்பு மூர்த்தியாகவும் புற்று வடிவில எழுந்திருக்காங்க. மேலும் தக்ஷன் யாகத்தால எரிஞ்சு போன சதிதேவியின் கை தண்ட காருண்யம்ங்கிற இடத்துல விழுந்து சக்தி பீடமானது. அந்த தண்ட காருண்யத்தின் ஒரு பகுதியே மேல்மலையனூர்னு நம்பப்படுது. அதனால இந்த கோவில்லையும் சாம்பலத்தான் பிரசாதமா தராங்க. வேற எந்த அம்மன் கோயில்லையும் இல்லாத அளவு ஆடி அமாவாசைகள்ல மேல்மலையனூர்ல அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடத்தப்படுது. அப்போ லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து ஆர்வத்தோட அலங்கரிக்கப்பட்ட அம்மனை கண்டு கழிக்கிறாங்க. மேலும் ஸ்தல விருட்சமான வில்வத்துல பிள்ளை வரம் வேண்டி கல்லை கட்டி தொங்க விடுறது, பொங்கல் வைக்கிறது, குழந்தைக்காக வயிற்றுல மாவிளக்கு ஏத்துறது, மஞ்சள் குங்குமம் நிலைச்சிருக்க படுத்திருக்கும் அம்மன் கால்ல மஞ்ச கயிறு கட்டுறது, இப்படி தனித்துவமான பரிகாரங்களும் மேல்மலையனூர் அம்மன் கோவில்ல மிகச்சிறப்பா நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.